வணக்கம் நண்பர்களே. சோனிக்கோட சம்பவத்தை 2 பாகங்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் கதை புரியும். இப்ப பார்க்க போற கதையை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, சோனிக்கை எதிரியா நினைச்சு கடைசியில நண்பனா ஏத்துக்கிட்ட நக்கிள்ஸ் பூமியில அமைதியா வாழ்றதுக்கு கஷ்டப்படுது. அதுக்கு புத்திமதி சொல்லி ஜாலியா இருக்க உதவி பண்ணுது சோனிக்கு. அதை ஏத்துக்க முடியாம தவிச்ச நக்கிள்ஸுக்கு அதோட குருவான பேச்சக்கமேக்கோட ஆத்மா வேட மாவீரனாக்க பயிற்சி கொடுக்க சொல்றாரு. அதன்படி கோமாளித்தனம் பண்ற வேட சிறந்த வீரனாக்க நக்கிள்ஸ் என்னவெல்லாம் பண்ண போது, அதை வேட்டையாட வர ஏஜென்ட்ஸை எப்படி சமாளிக்க போகுதுன்ற தரமான காட்சிகளோட 2024 வெளிவந்திருக்க நக்கிள்ஸை பத்தின பாகத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் நக்கிள்ஸ் காட்டுக்குள்ள செட் பண்ணி வச்ச அதிபயங்கரமான தடைகளை தாண்டி சீரிப்பாஞ்சி வந்த அம்புகளை மரக்கட்டையால தடுத்து மலைகளுக்கு நடுவில் கட்டி வச்ச கைத்து மேல அந்த மரத்தை தூக்கிட்டு ஓடி வருது. அடுத்து அங்க இருக்க பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருது. கடைசியா அந்த பாறாங்கல்ல தூக்கி போட்டு பல தடவை குத்தி தவிடு பொடி ஆக்குது. அப்பதான் தலைவன் சோனிக்கு நக்கிள்ஸை பத்தி சொல்றாப்புல, எவனாவது காலங்காத்தால எந்திரிச்சு பாறையை உடைப்பானா? இந்த பயபுள்ள அப்படி செய்யுதுன்னா இது எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். மஷ்ரூம் பிளானட்ல வாழ்ந்த மீசக்காரனை சந்திச்சு அவனோட பொய்களை நம்பி பூமியில இருக்க மாணிக்க கல்லை தேடி வந்துச்சு. அங்க தேவையில்லாம என் கூட கலவரமா சண்டை போட்டுது. எனக்கு உதவியா டெய்ல்ஸ் வந்துச்சு. அப்போ மாணிக்க கல்லோட சக்தியை தானே அடையணும்னு நினைச்ச ப்ரொஃபசர் ரோபோட்னிக்கோட மிகப்பெரிய ரோபோட்டை வீழ்த்த நக்கிள்ஸ் எங்க கூட ஜோடி சேர்ந்துச்சு. கடைசியா நாங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தும் அதை வீழ்த்த முடியல. அப்பதான் நான் கோல்டன் சோனிக்கா மாதிரி அந்த ரோபோட்டையே தெரிக்க விட்டேன். எப்படியோ அந்த மாணிக்க கல்லை அவங்கிட்ட இருந்து மீட்டெடுத்ததும் நக்கிள்ஸ் எங்க டீம்லயே சேர்ந்து கடைசியில எங்க கூடவே தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க சந்தோஷமா வாழாம தினந்தோறும் போருக்கு தயாராக பயிற்சி எடுக்கிறேன்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்போ வீட்டு வேலை செய்ய வந்தவங்களை பார்த்து அனாவசியமா அட்டாக் பண்ண வந்திருக்காங்களோன்னு சந்தேகப்பட்டு உடனே போய் அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பார்க்குது நக்கிள்ஸ். அவங்களோட அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மேடி எல்லாரையும் காப்பாத்தி விடுறாங்க. ஏமா, உங்க வீட்டை சரி பண்ண வந்தவங்களை இப்படிதான் கவனிப்பீங்களா? இருங்க, போலீஸ் கிட்ட பிராது கொடுக்கறேன்னு சொல்றாரு மேஸ்திரி. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க, என் புள்ள கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன். நீங்க ஆபத்தானவங்கன்னு சந்தேகப்பட்டு தான் அட்டாக் பண்ணிட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க மேடி. உன் மன்னிப்பை கொண்டு போய் குப்பையில போடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நக்கிள்ஸ் ஜாலியா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுன்னு இருக்குது. அதுகிட்ட போய் கோவமா கத்தலாம்னு பார்த்தா உங்களுக்கும் சிப்ஸ் வேணுமான்னு கோமாளித்தனமா கேக்குது. இதுகிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு கம்முன்னு வந்துடுறாங்க மேடி. அங்க வந்த சோனிக்கும் டெய்ல்ஸும் இதுவரை 3 குரூப்பை விரட்டி அனுப்பிச்சிட்டா நம்ம நக்கிள்ஸ். இனிமேல் நம்ம வீட்டை எப்படி சரி பண்ண போறோம்னு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அதை கேட்டு தயவு செஞ்சு நக்கிள்ஸுக்கு உண்மை என்னன்னு புரிய வைங்கப்பா. அவனோட அதிகப்படியான ஆர்வமே அவனை ஆர்வ கோளாரா மாத்திடுச்சு. அவனை அமைதியா இருக்க வைங்கன்னு கேட்குறாங்க மேடி. அவனுக்கு இன்னும் இந்த கிரகத்தோட அருமை என்னன்னு புரியல. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருந்தேன், அப்புறமா உங்க பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நல்லபடியா நடந்துக்கிறேன். அதே போல அவனும் மாறுவான், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குது சோனிக்கு. அப்போ நாயை கொண்டு போய் ஓட்டு மேல நிக்க வச்சு இந்த வீட்டை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும், புரிஞ்சுதான்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு நக்கிள்ஸ். அதை பார்த்து நக்கிள்ஸ் கிட்ட பேச வேண்டிய நேரம் இதுதான்னு புரிஞ்சு உடனே மேல வருது சோனிக்கு. டெய்ல்ஸ் அந்த டாகியை கூட்டிட்டு தனியா கிளம்பிடுது. ஏன்பா நக்கிள்ஸ், இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பாரு, எவ்வளோ அழகா இருக்குன்னு சோனிக்கு சொல்லும் போதே அழகு அமைதி இதை பத்தி நான் அணு அளவு கூட கவலைப்பட்டது கிடையாதுன்னு சொல்லுது நக்கிள்ஸ். எப்பா, நம்ம ரொபாட்னிக்கை வீழ்த்திட்டோம், மாணிக்க கல்ல பாதுகாத்துட்டோம், இதுக்கு மேல நீ சண்டை போடுறதுக்கு எதனா காரணம் இருக்கான்னு கேக்குது. இல்லைன்னு நக்கிள்ஸ் சொன்னதும் அப்புறம் ஏன் அட்டாக் மோட்லயே இருக்க, நீ அமைதி மோடுக்கு மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லுது சோனிக்கு. அதை கேட்டு நீ சொல்றது சரிதான் ஒத்துக்கிட்டு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுது நக்கிள்ஸ். அன்னைக்கு நைட்டு இந்த இடத்த நான் என்னோட வீடா மாத்திக்க போறேன்னு முடிவு பண்ணுது. அடுத்த நாள் காலையில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்த மேடி டைனிங் டேபிள்ல இருக்க கொடூரமான சேரை பார்த்து என்ன இதுன்னு நக்கிள்ஸ் கிட்ட கேக்குறாங்க. என்னோட அரியாசனம் இதுதான், அதுல உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சண்டை போடணும்னு சொல்லுது நக்கிள்ஸ். அதை எங்க போடுவீங்கன்னு டெய்ல்ஸ் கேட்க ஹால்லேயே ஒரு கோட்டையை ரெடி பண்ணி அதுக்கு பாதுகாவலனா நாயை நிக்க வச்சிருக்கிறத காட்டுது நக்கிள்ஸ். போட்டியே தபால் கொடுக்க வந்தவர் கூட நாய் மோத போதுன்னு காட்டுது. அவரு தொடர்நடங்கி நிக்கிறத பார்த்த மேடி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது, இன்னும் 2 வாரத்துக்கு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது, எந்த ஒரு சாகசமும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவிடுறாங்க மேடி. அதை கேட்டு எதிர்த்து பேச வந்த நக்கிள்ஸ் கிட்ட, எப்பா மேடியோட கோபத்துக்கு தேவையில்லாம ஆளாகாத, அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணுது சோனிக்கு. உடனே இந்த வீராதி வீரன் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பான்னு சொல்லி அமைதியா உள்ள போது நக்கிள்ஸ். அப்போ வேலைக்கு கிளம்பின மேடி கிட்ட உங்க காரோட உதிரி பாகங்களை உடைச்சிதான் இந்த அரியாசனத்தையே ரெடி பண்ணிருக்கு நக்கிள்ஸ்னு சொல்லுது டெய்ல்ஸ். அதை பார்த்து மேலும் கடுப்பான மேடி ஜிம்மும் வெளியூருக்கு போயிருக்கான். சரின்னு வேடுக்கு கால் பண்ணா, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகிறேன், தயவு செஞ்சு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வாய்ஸ் மேல போட்டிருக்காரு.
அப்படி என்னதான் டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாருன்னு பார்த்தா ரெனிகேட்ஸ் டீமுக்காக பவுலிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு கூட பவுலிங் மேட்சை விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுல பாலை கண்டமேனிக்கு தூக்கி போட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜாக்கு முன்னாடி வந்து, தம்பி நீ ரெனிகேட்ஸ் டீமுக்காக விளையாடணும்னா ஒரு போராளியா இருக்கணும், இப்படி பொட்டு பொடுசுங்க கூடலாம் தோத்து போக கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாரு. சரின்னு கடைசி பால கஷ்டப்பட்டு உருட்டி விட்டா ஒன்ன தவிர்த்து எல்லா கட்டையும் தெரிச்சு விழுது. அது மட்டும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்கிருந்து ஊதிக்கிட்டு இருக்காரு வேடு. அதை பார்த்து எக்காலம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு சின்ன பொண்ணு. அப்போ கட்டை கீழே விழாம நின்னதோ எப்படியோ இவனை தோக்கடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறா. அதை கவனிச்ச ஜாக்கு, இனிமே நீ ரெனிகேட்ஸ் டீமுக்கு விளையாடுறதுக்கு தகுதியே இல்லாதவன் ஆகிட்ட, இந்த சின்ன பொண்ணை தான் நான் எங்க டீம்ல சேர்த்துக்க போறேன்னு சொல்லி அவரோட ஜாக்கெட்டை பிடுங்கி கொடுத்துடுறாரு. உனக்கு யாரையாவது வேட்டையாட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ, ஒரே ஒரு கால் பண்ணா போதும் ஓடோடி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போறாரு ஜாக்கு. அதை வாங்கிட்டு நீ தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃப்ரெண்டுப்பான்னு கத்துறாரு வேடு. இந்த பக்கம் அமைதியா இருக்கிறதுனால கடுப்பான நக்கிள்ஸுக்கு காமிக் புக்ஸை படிக்கிறது, வீடியோ கேம் விளையாடுறது, பாட்டுக்கு வைப்பு பண்றது, டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறதுன்னு ஏகப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் பண்ணி ஜாலியா நேரத்தை ஓட்டுன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி போகுது சோனிக்கு. ஆனாலும் கடுப்புலயே இருந்த நக்கிள்ஸ் எனக்கு எதனா வழியை காட்டுங்களேன்னு முன்னோர்கள் கிட்ட உதவி கேக்குது. அப்போ வானத்துல இருந்து பழம்பெரும் வீரனான பஞ்சகமாக்கோட ஆத்மா வந்து, என்னப்பா நக்கிள்ஸ் எப்படி இருக்க, என்ன எதுன்னு நல விசாரிக்குது. தலைவரே, உங்க உத்தரவின்படி நான் மாணிக்கக்கல்ல மீட் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குது நக்கிள்ஸ். நீ மட்டும்தான்ப்பா எக்கிட்னாஸ் எனத்தோட கடைசி ஜீவன், உன்னை போலவே ஒரு வீரனை தயார் பண்ணும்னு சொல்றாரு ஆத்மாவான பஞ்சகமேக். அது யாருன்னு கேட்டா வேடோட போட்டோவை காட்டுறாரு. இவன் ஒன்னுத்துக்கும் உதவாத சோப்புலாங்கியாச்சேன்னு சொல்லுது நக்கிள்ஸ். நீயும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்த, அதனால முழு வீச்சோட அவனுக்கு பயிற்சி கொடு, சாம்பியன்ஸ் கலந்துக்கிற டோர்னமெண்ட்ல அவன் வெற்றி வாக சூடணும், அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து மறைஞ்சு போவாருன்னு பார்த்தா ஜன்னல்ல முட்டி மோதிக்கிட்டு நிக்கிறாரு. ஆத்மாவோட சக்தி என்னன்னு புரியாம ஆத்மாவா சுத்திக்கிட்டு இருக்கன்னு புலம்பிட்டு ஜன்னலை திறந்து வெளியே போறாரு பஞ்சகமாக். அவரோட வார்த்தையை மீறக்கூடாதுன்னு சொல்லி வேடுக்கு பயிற்சி கொடுக்க கிளம்புது நக்கிள்ஸ். அப்போ வேடு வீட்டுல உட்காந்து வெயிட்ட தூக்குறன்ற பேர்ல வடிவேலு மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த நக்கிள்ஸ் அசால்ட்டா பார தூக்கி போட்டு, நீ கலந்துக்க போற டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்காக நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. எப்பா, நான் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோத்ததுனால என்ன டீமை விட்டு தூக்கிட்டாங்க, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு வேடு. அந்த பொண்ணை மறுபடியும் நீ தோக்கடிச்சா உன்னை டீம்ல சேர்த்துப்பாங்கல்ல, அப்போ கிளம்பு, என்ன போலவே உன்னை ஒரு மாவீரனா மாத்தி அந்த பொண்ணை தோக்கடிக்க வைக்கிறேன்னு பார்பெல்ல வளைச்சு வேடு மேல தூக்கி போட்டு போகுது நக்கிள்ஸ். அங்கிருந்து நக்கிள்ஸை கூட்டிட்டு கார்ல போகும்போது வேடு ஜாலியா அது கூட பேசிட்டு வராரு. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு கேட்டா சண்டை போடுறது ஜெயிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்பா இந்த பாட்டு கேட்கறது படம் பார்க்கறதெல்லாம் பண்ண மாட்டியான்னு கேட்கிறாரு வேடு. இந்த சோனிக்கு பயவுள்ளையும் பாட்டை பத்தி சொன்னா, அப்படி என்ன இருக்கு அதுல, ஒரு சாம்பிளை காட்டுன்னு கேக்குது நக்கிள்ஸ். உடனே குத்துப்பாட்டை போட்டு இதை கேளுன்னு சொல்றாரு வேடு. அப்புறம்டா ஆடியோ சிஸ்டத்தையே குத்திட்டு செம்மையா இருக்குப்பான்னு சொல்லுது நக்கிள்ஸ். இனிமே உனக்கு பாட்டு போட்டே காட்டக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு வேடு. அதே சமயம் நக்கிள்ஸை கண்காணிச்சிட்டு இருந்த கன் அமைப்பை சேர்ந்தவங்க சேட்டலைட் டிராக்கிங் ஆஃப் பண்ணிட்டு அதுல வேலை செஞ்சிட்டு இருந்தவரை போர்ட்டல் ரிங் மூலமா மஷ்ரூம் கிரகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 2 ஏஜென்ட்ஸும் நக்கிளை பிடிக்கிறதுக்காக தீவிரமா செயல்படுறாங்க. அதனால நக்கிள்ஸை வாங்குறதுக்கு ரெடியா இருந்த மர்ம ஆசாமிக்கு கால் பண்ணி அது வெளியே வந்த விஷயத்த சொல்றாங்க. ஏற்கனவே நக்கிள்ஸோட முடியை வச்சு பலவித ஆயுதங்களை ரெடி பண்ண இந்த மர்ம ஆசாமி தான் ரொபாட்னிக்கோட வெப்பன் சப்ளையரு. உங்க 2 பேருக்கும் நான் சில பல ஆயுதங்களை தரேன், அதை பயன்படுத்தி நக்கிள்ஸை பிடிச்சிருங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் திராட்சையை தின்னுட்டு வந்த நக்கிள்ஸ் கிட்ட எனக்கு எப்பவா பயிற்சி கொடுக்க போறேன்னு கேட்கிறாரு வேடு. நீ சண்டை போட போற இடத்த காட்டு, அதுக்கப்புறம் உன்னோட பயிற்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுது நக்கிள்ஸ். உடனே அதை கூட்டிட்டு பவுலிங் ஆடுற இடத்துக்கு வராரு வேடு. அங்க ஒரு பால் எடுத்து அழகா விரல விட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறதுன்னு சாம்பிளை காட்டுறாரு. இதுதான் நீ கலந்துக்க போற போட்டியான்னு கேவலமா கேக்குது நக்கிள்ஸ். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, பவுலிங்லாம் சும்மா கிடையாது, ஆத்மார்த்தமா உருட்டி விட்டாதான் கட்டைகள் கீழே விழும். எங்க அப்பா தான் எனக்கு பவுலிங் விளையாடுறத பத்தி சொல்லி கொடுத்தாரு, ஆனா சின்ன வயசுலயே எங்க குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போயிட்டாரு, அதனால நான் பவுலிங் விளையாடும் போதெல்லாம் என் கூட அவர் இருக்காருன்னு நினைச்சுப்பேன்னு சொல்றாரு வேடு. இதுல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்ட நக்கிள்ஸுக்கு ஒரு பாலை கொடுத்து ஸ்ட்ரைக் அடிக்க சொல்றாரு வேடு. அது சப்பையா தூக்கி போட்டு கட்டைகள் எல்லாம் தெறிக்க விடுது. இதே போல உன்னாலையும் உருட்ட முடியும்னு வேற சொல்லுது. அதை கேட்ட வேடு, இது வரைக்கும் என் மேல யாருமே நம்பிக்கை வச்சது கிடையாதுப்பா, எல்லாரும் என்ன ஒரு கோமாளியா தான் பார்த்துருக்காங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட நல்ல விதமா பேசுறேன்னு சொல்றாரு. அந்த சமயம் போர்ட்டல் ரிங் மூலமா இந்த இடத்துக்கு வந்த 2 ஏஜென்ட்ஸும் நக்கிள்ஸை பிடிக்கிறதுக்காக தீவிரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து வேடை காப்பாத்திட்டு வேகமா உருண்டு போய் ஒருத்தரை ஓங்கி குத்த முயற்சி பண்ணுது நக்கிள்ஸ். ஆனா அதை சல்லீசியா தடுத்து நிறுத்தி, உன்னோட சக்தியை வச்சே உன்னை தடுத்தம் பாத்தியான்னு நெக்லா சீன் போடுறாரு.
இருந்தாலும் அவரை அடிச்சு பறக்க விட்டு பெண் ஏஜென்ட் கூட வெறித்தனமா சண்டை போடுது நக்கிள்ஸ். அவங்க துப்பாக்கியை வச்சு கலவரம் பண்ணும்போது வேடு 2 பாலை கொடுத்து நக்கிள்ஸுக்கு உதவி பண்றாரு. அதை பயன்படுத்தி துப்பாக்கியை சதைச்சு தள்ளுது நக்கிள்ஸ். ஆனா திரும்பி எந்திரிச்சு வந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நக்கிள்ஸ் அட்டாக் பண்ணி பறக்க விடுறாங்க. அவங்கள சிரமப்பட்டு சமாளிச்ச நக்கிள்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணுது. ஆனா அடிவாங்கின பெண் ஏஜென்ட் போர்ட்டல் ரிங்கை பயன்படுத்தி நக்கிள்ஸை பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த சிறையில விழ வச்சிடுறாங்க. எப்படியோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை பிடிச்சிட்டோம்னு சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்ச வேடு அவங்க விட்டு போன ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாரு. அங்கிருந்து நக்கிள்ஸை தூக்கிட்டு மர்ம ஆசாமி கிட்ட கைமாத்தி விடுறதுக்காக அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க 2 ஏஜென்ட்ஸும். இவங்களை பின்தொடர்ந்து வந்த வேடு எப்படியாச்சும் நக்கிள்ஸை காப்பாத்துறதுக்காக நம்ம களத்துல இறங்கிதான் ஆகணும். ஆனா இன்னும் நம்ம மாவீரன் ஆகல. இருந்தாலும் பேட் பாய்ஸ் படத்தை பார்த்து போலீஸ் வேலைக்கு சேர்ந்ததை பத்தி யோசிச்சு நம்மளால தனியா போய் நக்கிள்ஸை காப்பாற்ற முடியுமான்னு சந்தேகப்படுறாரு. அதே சமயம் உள்ள கொண்டு வந்து வச்ச நக்கிள்ஸ் கிட்ட நெக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு ஆம்பளை ஏஜென்ட். அப்போ நான் மட்டும் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, உன் கையை உடைச்சி நீ அலற சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுவேன்னு சொல்லி சிரிக்குது நக்கிள்ஸ். அங்க வந்த பெண் ஏஜென்ட் தேவையில்லாம நக்கிள்ஸ் கிட்ட பேச்சு கொடுக்காதுன்னு சொல்றாங்க. சரின்னு பொத்துனாப்புல அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆம்பளை ஏஜென்ட். அதே சமயம் நக்கிள்ஸை காப்பாத்துறதுக்காக 007 லெவலுக்கு யோசிக்கிறாரு வேடு. எண்ணெயை ஊற்றி ஆம்பளை ஏஜென்ட்டை வழிக்கு விழ வச்சுட்டு ஹேர் ஸ்ப்ரேல நெருப்பை வச்சு பொம்பளை ஏஜென்ட்டையும் மட்டை பண்ணிட்டு நக்கிள்ஸை காப்பாத்திட்டு வர மாதிரி யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் நக்கிள்ஸ் கிட்ட உன்னை பத்தியும் உன்ன மாதிரி ஏலியன்ஸை பத்தியும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா என்னை பத்தி நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன்னு சொல்றாங்க பொம்பளை ஏஜென்ட். அதே சமயம் நக்கிள்ஸை காப்பாத்துறதுக்கான உபகரணங்களை வாங்கிட்டு வந்த வேடு பிஜிஎம் போட்டு மாசா என்ட்ரி கொடுக்கலாம்னு பாக்குறாரு. அவங்க விட்டு போன பவர் கிளவுஸை கையில மாட்டின்னு ஓங்கி குத்துனதும் அதிகப்படியான சக்தி வெளியேறி அங்கிருந்து பறந்து போய் விழுறாரு வேடு. அதோட விளைவா அவர் வாங்கிட்டு வந்த கார் ஆயில் பத்தி எரிஞ்சு அங்கிருந்த பட்டாசும் வெடிச்சு செதறுது. அப்போ உள்ள இருந்த 2 ஏஜென்ட்ஸும் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. வேடு வெடி விபத்துல சிக்காம இருக்க நத்த போல சுருண்டு இருக்காரு. அதை கவனிச்சு இந்த கோமாளி இங்க என்ன பண்றான்னு யோசிக்கிறாங்க 2 பேரும். வெடிகள் வெடிச்சு முடிச்சதும் நக்கிள்ஸை காப்பாத்துறதுக்காக வந்த 1 மேன் ஆர்மிடா நானுன்னு சொல்றாரு வேடு. மகனே ஒழுங்கா ஓடி போயிடு, சிக்கி சீரழியாதன்னு சொல்றாங்க 2 பேரும். அப்போ பவர் கிளவுஸ்ல இருக்க பட்டன் அமுத்தி ஏடாகுடமா பறக்க ஆரம்பிக்கிறாரு வேடு. அங்கிருந்து வீட்டுக்குள்ள இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள பூந்துடுறாரு. அவரை சமாளிக்க ஆம்பளை ஏஜென்ட் வராரு. உள்ள ஒரு பவர் கிளவுஸை கைட்டி போட்டு ஓரமா போய் பதுங்கி நிக்கிறாரு வேடு. அதை கையில மாட்டிக்கிட்டு வேடை கண்டுபிடிச்சு கண்டமேனிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆம்பளை ஏஜென்ட். அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்ததும் வேடை அமைதியா இருக்க சொல்லிட்டு அம்மா கிட்ட பாசமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம வேடையும் அவரோட நண்பர்னு அவங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. கொஞ்ச நேரம் பேசி காலை கட் பண்ணிட்டு வேடை புழக்க வரும்போது பின்னாடி இருந்த சாஸ் பாட்டில தூக்கி ஆம்பளை ஏஜென்ட்டோட கண்ணிலேயே அடிச்சிடுறாரு வேடு. அதனால தடுக்கி விழுந்து முட்டி மோதி வெளியே போய் மயங்கி விழுந்துடுறாரு. அதை பார்த்து பொம்பளை ஏஜென்ட் பதறி போறாங்க. உன்னை பொழக்கிறதுக்காக என் சிஷ்ய புள்ள வராண்டான்னு நக்கிள்ஸ் வேற பில்டப் கொடுக்குது. அங்க மூச்சு வாங்க நடந்து வந்த நக்கிள்ஸ் ஒருத்தனை பொழக்கடிச்சு விளக்கேத்தியாச்சு, அடுத்து உன்னை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போற மாமேன்னு சொல்லி பவர் கிளவுஸை நக்கிள்ஸோட கூண்டுல தூக்கி வீசுறாரு. அது மேல பட்டதும் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படுது. அதனால அடிபட்டு பொம்பளை ஏஜென்ட்டும் மயங்கி விழுந்துடுறாங்க. எப்படியோ திட்டம் போட்டபடி செயல்படாம நக்கிள்ஸை காப்பாத்திட்டோம்னு சொல்லி அதை அன்போட கட்டி தழுவுறாரு வேடு. சரி நாம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி நக்கிள்ஸ் வேடை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல இருந்த பள்ளத்தாக்குல எகிரி குதிக்குது. அங்கிருந்து பறந்துகிட்டே போறத பார்த்த வேடு உன்னாலையும் பறக்க முடியுமான்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. என்னால ஏர் கிளைடிங் மட்டும் தான் பண்ண முடியும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் சொல்லி கீழே குதிச்சிருது. ஆனா பாவம் வேடு குப்பை தொட்டில போய் விழுந்துடுறாரு. உடனே அங்க இருக்க ட்ரக்கை திருடிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. வழியில இருக்க பர்கர் கடையில வண்டியை நிறுத்தி நம்ம வெற்றியை கொண்டாடுவோம்னு சொல்லி கண்டதையும் வாங்கிட்டு வராரு வேடு. அதை பார்த்து ஏதோ அதிர்ஷ்டவசமா நாம தப்பிச்சிட்டோம், இதை எப்படி வெற்றியா கொண்டாடுறதுன்னு கேக்குது நக்கிள்ஸ். ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஜெயிச்சிட்டோம்னா அந்த வெற்றியை கொண்டாடணும்னு சொல்றாரு வேடு. அந்த பக்கம் வெப்பன் சப்ளையரான மர்ம ஆசாமிக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம நக்கிள்ஸை மறுபடியும் பிடிச்சாகணும்னு சொல்றாங்க பொம்பளை ஏஜென்ட். இங்க நான் இது வரைக்கும் சந்திச்ச எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது நக்கிள்ஸ். கவலைப்படாத, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு வேடு. சரின்னு சந்தோஷமா நொறுக்கு தீனியை சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ரேடியோல பாட்டை போட்டு 2 பேரும் ஜாலியா வைப்பு பண்ணிட்டு வராங்க. அப்போ வேடுன்றவனோட தலையை கொண்டு வரவனுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும்னு நியூஸ்ல அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்றதுனே புரியாம முழிச்ச வேடுகிட்ட நம்ம தங்கறதுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை, எங்க போறதுன்னு கேக்குது நக்கிள்ஸ். எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்லி அவரோட அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு வேடு. அவங்க அன்போட வரவேற்றாலும் வேடோட அக்கா அவரை அசிங்கப்படுத்துறாங்க. நீ வெறும் காவல்துறையை சேர்ந்தவன்டா, நான் FBI அதிகாரி, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வணக்கம் வைன்னு சொல்றாங்க. அப்போ நக்கிள்ஸ் முன்னாடி வந்து அதை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அவங்க அம்மா அதை பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுத்து எந்திரிச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா வேடோட அக்கா மெட்டல் டிடெக்டரை வச்சு நக்கிள்ஸ் கிட்ட எதனா ஆயுதம் இருக்கான்னு சர்ச் பண்றாங்க. அதை பார்த்த வேடோட அம்மா விருந்தாளிக்காக விருந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க.
அதை கேட்ட வேடு அவங்க அக்கா சின்ன வயசுல பண்ண சம்பவத்தை நினைச்சு பார்த்து பதறி போறாரு. எப்படியும் எங்க அக்கா என்னை போட்டு புரட்டி எடுக்க போறா, நாம சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்றாரு. ஆனா வேடோட அம்மா பல தின்பண்டங்களை செஞ்சு ஜூவிஷ் மதப்படி ஷபாட்டுன்ற விருந்து படைக்கிறாங்க. அது என்னன்னு நக்கிள்ஸ் கேட்க, மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு அதை அணைகிற வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்ப கூட அக்காவும் தம்பியும் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நான் கன்னுன்ற ரகசிய அமைப்பை சேர்ந்தவன்னு வேடு சொல்றான். அது என்னன்னே தெரியாம எனக்கு அதுல ஒரு ஆளை தெரியும், அவன் பேரு ஜிம்முன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அக்கா. அப்படியே பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சு கை கலப்புல முடியுது. அக்கா ஃபோர்க்கை எடுத்து வேடு கையிலேயே குத்திடுறாங்க. அதனால கடுப்புல போய் அவர் ரூம்ல படுத்துடுறாரு வேடு. ஆனா நக்கிள்ஸ் மட்டும் அவங்க அம்மா கூட உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு வருது. அப்போ ரூம்ல படுத்து சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்த வேடை சமாதானப்படுத்துது. அங்க ஒட்டி வச்சிருந்த போஸ்டர்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது படத்தோட போஸ்டருக்கு மத்தியில இருக்க அவங்க அப்பாவோட போஸ்டரை பத்தியும் சொல்றாரு வேடு. அதை கேட்டு உங்க அப்பா டோர்னமெண்ட்டுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சுதான் நீயும் கலந்துக்க போறியான்னு கேக்குது நக்கிள்ஸ். இந்த விஷயம் எனக்கே தெரியாதுப்பா, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கிறாரு வேடு. அதெல்லாம் தானா வரும், ஃப்ரீயா விடுன்னு சொல்லுது நக்கிள்ஸ். அப்போ அவரோட வாக்மேனை காட்டி எனக்கு பிடிச்ச எல்லா பாட்டையும் இதில் நான் வச்சிருக்கேன். சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் இதை கேட்டு தான் பவுலிங்கே போவோம். இப்போ கேட்டா கூட சூப்பரா இருக்கும்னு ஒரு சாம்பிளை காட்டுறாரு வேடு. அப்போ அவங்க அம்மா டெசர்ட் சாப்பிட கூப்பிட்டதும் நக்கிள்ஸ் மட்டும் போகுது. அது கூட சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டே அவங்க மனக்குறைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மம்மி. அப்போ வேடை பிடிக்கிறதுக்காக கூலிப்படையை சேர்ந்தவங்க அவங்க அம்மா வீட்டை சுத்து போடுறாங்க. அது தெரிஞ்சு சைலண்டா பதுங்கி இருந்த வேடு மெழுகுவத்தி ஸ்டாண்டை தூக்கி அவர் மண்டையிலே அடிச்சு மட்டை பண்ண நினைக்கிறாரு. ஆனா மலமாடு மாதிரி இருக்க அடியாளுக்கு எதுவும் ஆகாம இருக்க வேடை தள்ளி விட்டு எலக்ட்ரிக் ஷாக்கை வைக்க வராரு. அப்போ நக்கிள்ஸ் என்ட்ரி கொடுத்து ஒரே அடியில் அவரை பறக்க விடுது. அடுத்து அவங்க அக்காவை சங்கிலியால் அடிக்க வந்தவங்க கிட்ட நான் FBI அதிகாரிடான்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சங்கிலியை வீசி அட்டாக் பண்ண முயற்சி பண்றான். அப்போ வந்த நக்கிள்ஸ் ஒரே அடியில அவனை பறக்க விடுது. அடுத்து வேடோட அம்மாவை 2 பேர் சேர்ந்து சுத்து போடுறாங்க. ஆனா எதுக்கும் அசராம பாத்திரத்தை வச்சு அவங்கள புரட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு துணையா வந்த நக்கிள்ஸ் கிட்ட மெழுகுவத்தி மட்டும் அணைஞ்சிடாம பாத்துக்கோன்னு சொல்றாங்க. 2 பேரும் டாக் டீமை போட்டு மெழுகுவத்தி அணையாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடியாளுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணதும் அவங்க மெழுகுவத்தி மேல விழாம வந்து பாத்துக்கிறாரு வேடு. அப்போ அடியாளுங்களை அடிச்சு தள்ளின மம்மி ரொம்ப நாள் கழிச்சு என் குடும்பத்தோட உட்காந்து நான் இந்த விருந்தை சாப்பிட்டுருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க. கடைசியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானா அணையிற மெழுகுவத்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நக்கிள்ஸுக்கு நன்றி சொல்றாங்க மம்மி. அடுத்த நாள் காலையில வேடு சந்தோஷமா எந்திரிச்சு வெளியே வந்து நிற்கும் போது கைத்தை கட்டி அவரை இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த நக்கிள்ஸ் காப்பாத்தும்னு யோசிச்சா வேடு அவனையே காப்பாத்திக்கணும், அப்பதான் அவன் மாவீரன் ஆக முடியும்னு சொல்லுது. நீ சொல்றது கரெக்டு தானே, அவங்க அக்கா வேற ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரு வேடை இழுத்துட்டு போறதுன்னு பார்த்தா அவரோட உயிர் நண்பனான ஜாக்கு தான். எனக்கு இருக்க கடன் தொல்லைக்கு உன்னை பிடிச்சி கொடுத்தா பைசா கிடைக்கும்னா நான் நட்பை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு ஜாக்கு. பட்டுன்னு வேடுக்கு ஷாக்கை வச்சு மின்சார குண்டில் அடைச்சி வைக்கிறாரு. அடுத்து ஏற்கனவே பவுலிங் டீம்ல சேர்த்த பணக்கார பொண்ணோட அப்பா கார்ல ஜாலியா பயணம் பண்றாரு. பின்னாடியே கூண்டை வேற கட்டி வச்சு வேடை இழுத்துட்டு போறாரு. அப்போ நக்கிள்ஸ் வேடுக்கு கால் பண்ணி நீயே தான் உன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லுது. என்னால சத்தியமா முடியாதுப்பான்னு வேடு சொல்ல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணா உனக்கான வழி கிடைக்கும்னு சொல்லி காலை கட் பண்ணுது நக்கிள்ஸ். அதன்படி செய்யும்போது அதிகப்படியான ஷாக்கை கொடுத்து வேடை மட்டை பண்றாரு ஜாக்கு. அதனால கனவுலகத்துல பாச்சக்கமாக்க சந்திக்கிறாரு வேடு. நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்னு கேட்டா உன் மூளைக்குள்ள இருக்க பேட்டில் கிரவுண்டு இதுதான் போல, இங்கதான் உனக்கு ஞானோதயம் கிடைக்கும்னு சொல்றாரு பாச்சக்கமாக். உங்களை பத்தி நக்கிள்ஸ் நிறைய சொல்லியிருக்காம்பான்னு பேரை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு வேடு. அதை கேட்டு நீ என்ன மேக்கடே கூப்பிடுப்பா, தேவையில்லாம என் பேரை நாஸ்தி பண்ணாதன்னு சொல்றாரு. சரி இப்ப எனக்கு என்ன பயிற்சி கொடுக்க போறீங்கன்னு வேடு கேட்க நக்கிள்ஸோட வேஷத்தை போட்டு விட்டு அதோட வாழ்க்கை வரலாறை பத்தி ஜாக்க பாட விடுறாரு மேக்கு. ஆந்தைங்க நக்கிள்ஸோட குடும்பத்தை அட்டாக் பண்ணி அவரோட அப்பாவை கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக சக்தியை தேடி பல கிரகத்துக்கு அலைஞ்சுது. பலவிதமான தடைகளையும் தாண்டி வரும்போது தான் ஒரு அரக்கனை சந்திச்சுது. அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் சக்தி வேற எங்கேயும் இல்ல, அதோட இதயத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சின்னு பாட்டுல சொல்றாங்க. ஆனா தன்னோட கைதான் சக்தியை கொடுக்கும்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போறாரு வேடு. தம்பி நீ புரிஞ்சுக்கிட்டது தவறுன்னு மேக்கு கத்துனாலும் அதை காது கொடுத்து கேட்காம கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. அதனால மயக்கம் தெளிஞ்சு சகஜ நிலைமைக்கு திரும்பிடுறாரு. உடனே கூண்டை ஓங்கி குத்துனா மறுபடியும் ஷாக் அடிச்சு மயங்கிடுறாரு. திரும்பியும் கனவுலகத்துல இருக்க மேக்க கிட்ட வந்து உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்பதான் மிச்சம் இருக்க கதையை சொல்றாங்க. அரக்கங்கூட சண்டை போட்டு நக்கிள்ஸ் தோத்து போச்சு. ஆனா நம்பிக்கையை இழக்காம மனசுல இருந்த பயத்தை தூக்கி போட்டு முழு பலத்தையும் வெளிப்படுத்துச்சு. இந்த எழுச்சியினால நெருப்பு கை சக்தி கிடைச்சிது நக்கிள்ஸுக்கு. அதை பயன்படுத்தி அரக்கனை வீழ்த்திச்சின்னு சொல்றாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப மனசுல இருக்க பயத்தை தூக்கி போட்டு அவரோட முழு சக்தியை பயன்படுத்தி மேல இருக்க கூண்டை உடைச்சு வெளியே வராரு வேடு. அப்போ வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வேடை மறுபடியும் பிடிக்க வெளியே வராரு ஜாக்கு. வேடு கூட மரண யுத்தத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணி அவரோட கட்டணாவை தூக்கி வீசுறாரு. இன்னொரு கட்டணாவை வச்சுக்கிட்டு பைக்கை எடுத்து தொலை தூரத்துக்கு போயிட்டு நீயும் ஒரு வண்டியை எடுன்னு கத்துறாரு.
உடனே பக்கத்துல இருந்த பையன் கிட்ட சைக்கிளை கடன் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு வேடு. அப்போ ஜாக்கு தொலை தூரத்துல இருந்து வேகமா பைக்கை ஓட்டிட்டு வரும்போது வேடு அரைப்படலை போட்டுன்னு வராரு. கரெக்டா 2 பேரும் கிட்ட நெருங்கும் போது கத்தியை சிறப்பா பயன்படுத்தி ஜாக்கோட தலைமுடியை வெட்டிடுறாரு வேடு. அந்த அவமானத்துல தோல்வியை ஒத்துக்கிறாரு ஜாக்கு. உடனே அவரோட லெதர் ஜாக்கெட்ல இருந்து சொக்கா முதற்கொண்டு வாங்கிக்கிறாரு வேடு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு ஜாக்கு. உடனே வெற்றியின் சின்னமா அவரோட பைக்கை எடுத்துட்டு அங்கிருந்து கெத்தா வீட்டுக்கு வராரு வேடு. அப்போ நக்கிள்ஸ், அக்கா, அம்மா இவங்க 3 பேரும் வேட பெருமையோட பாக்குறாங்க. அப்புறம்டா அங்கிருந்து 4 பேரும் கிளம்பி டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்போ வண்டியை ஓட்டிட்டு வந்த நக்கிள்ஸ் இந்த நகரத்தை பார்த்து வாய பொழகுது. டோர்னமெண்ட் நடக்கிற மாலுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குது. அங்க கார்ல வந்த அவங்க அக்காவும் அம்மாவும் நாங்க எங்களுக்கு பிடிச்சதை செய்ய போறோம், நீங்க போய் டோர்னமெண்ட்ல கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரின்னு பவுலிங் ஆடுறதுக்கு போகும்போது அங்க வேடோட அப்பா பயங்கர பிரபலமா இருக்காரு. எல்லாரும் அவரை பிரமிப்போட பாக்குறாங்க. அவரு தொட்டதெல்லாம் வெற்றில தான் முடியுது. இத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த வேடு எப்படி அவர்கிட்ட போய் பேசுறதுன்னு யோசிக்கிறாரு. நீ கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி பேசினா அவர் காதுல ஹெட்செட்டை மாட்டி விட்டு அனுப்புது நக்கிள்ஸ். அப்போ நேரா அவங்க அப்பா கிட்ட போய் நான் தான் உங்க புள்ள வேடு, இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு உங்க மூக்க உடைக்க வந்திருக்கேன்னு சொல்லுது. அதையே வேடும் திருப்பி சொல்லி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நக்கிள்ஸ் செவப்பு பொம்மை வேஷம் போட்டு வந்தவர் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கு. அதை கவனிச்சு இதுக்கு மேல நக்கிள்ஸ் சொல்ற மாதிரி பேச முடியாதுன்னு ஹெட்போனை கழட்டி வச்சுட்டு அப்பா கூட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு வேடு. நான் உன்னை இங்க சந்திப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கிறாரு நைனா. டோர்னமெண்ட்ல கலந்துக்க தான் வந்தேன்னு சொல்றாரு வேடு. அப்படின்னா சிறப்பா பவுலிங் போடுறவங்க ஜெயிக்கட்டும், போட்டி முடிஞ்சதும் நாம மனசை விட்டு பேசலாம்னு சொல்றாரு நைனா. அதை கேட்டு வேடு சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நக்கிள்ஸை கோட்டை விட்ட 2 ஏஜென்சியும் மர்ம ஆசாமியோட ஆளுங்க அவரோட இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அவங்க கிட்ட நானும் கன் அமைப்பை சேர்ந்தவன் தான், ரொபாட்னிக்குக்காக நான் வேலை செஞ்சேன். அவரு நீல கலர் ஜந்து கூட போட்டி போட ஆரம்பிச்சு எப்போ தோத்து போனாரோ என்னையும் அந்த கன் அமைப்பை விட்டு விரட்டி அனுப்பிச்சாங்க. அப்போல இருந்து என்னோட கண்டுபிடிப்புகளை பிளாக் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உருவாக்கிட்டு இருக்க ஆயுதத்துக்கு நக்கிள்ஸ் தேவைன்னு சொல்றாரு. அதை கேட்ட பெண் ஏஜென்ட், நானும் உங்களை மாதிரி தான் கன் அமைப்புல சேர்ந்து ஏலியன்ஸை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஏலியன்ஸுக்கு மரியாதை கொடுத்து அதை சந்தோஷமா பூமியில வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெறுப்புல தான் கன் அமைப்பையே ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணேன். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நிச்சயமா அந்த நக்கிள்ஸை பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க கைவலங்க அறுத்து விட்டு, நக்கிள்ஸை பிடிச்சிட்டு வர்றதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு சன்மானமும் நான் கொடுக்க மாட்டேன், உங்க உயிரை எடுக்காம விட்டது தான் மிகப்பெரிய சன்மானமேனு சொல்றாரு தாடிகாரரு. இது இப்படி இருக்க பவுலிங் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதும் எல்லாரையும் தோக்கடிச்சு வேடும் அவங்க அப்பாவும் தான் ஃபைனல் மேட்சுக்கு போறாங்க. இதை பார்த்து வேடோட அக்கா பெருமைப்படுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்காக எங்களை விட்டு போனீங்கன்னு கேட்கிறாரு வேடு. என் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு தான் நான் இங்க வந்தேன், ஆனா உண்மையாலுமே என் மனசுக்கு பிடிச்ச விஷயம் நீதான்றதை நான் மறந்துட்டேன்பா, அதுக்காக என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி வேடு உருவாக்கின சிடிக்களை காட்டுறாரு. அதை பார்த்து நீங்க இதை இன்னும் வச்சிருக்கீங்களா, உங்களை நான் என்னைக்குமே வெறுத்ததில்லைன்னு சொல்லி கட்டி தழுவுறாரு வேடு. இதை தூரமா நின்று அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஆனா கிட்ட வந்து எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வேடோட ரூமுக்கு போய் அவரோட பழைய ஸ்னோ பவுலிங் பாலை கொடுக்குறாங்க. நீ உங்க அப்பா கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவரு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காருன்றத மறந்துடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு நீங்க அவரை வெறுக்கலாம், என்னால அவரை வெறுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு வேடு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ லிஃப்ட்ல அங்கிருந்து போகும்போது ஏஜென்ட் அங்க வந்திருக்காரு. இது தெரியாம வேடு அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. அவரு வசதி வாய்ப்போடு இருக்கிறத பார்த்து வாயை பொழகிறாரு. ஆனா பையனை கூட்டிட்டு போய் பிணை கைதிகளா பிடிச்சி வச்சிருக்க அக்காவையும் அம்மாவையும் காட்டுறாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு வேடு கேட்க, இந்த 2 ஏஜென்ட்ஸும் என்னை வந்து மிரட்டினாங்க மகனே, அதுக்கு பயந்து மட்டும் உங்க அக்காவையும் அம்மாவையும் பிடிச்சிட்டு வரல, நீ இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு எதிராக செயல்படுற பத்தியா, எப்பவுமே இந்த இடத்துக்கு நான் தான் ராஜாவா இருக்கணும், அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்றாரு நைனா. அதை கேட்டு இப்பவாச்சும் உங்க அப்பனோட குணாதிசயத்தை புரிஞ்சுக்கப்பான்னு சொல்றாங்க மம்மி. சரி, உங்க குடும்ப நாடகத்தை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, இப்போ நக்கிள்ஸை மட்டும் நீ இங்க அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கோ, உங்க அக்காவை கொன்னுடுவோம்னு சொல்றாங்க 2 ஏஜென்ட்ஸும். அதை தாராளமா கொண்டுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஏன்னா அதை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு வேடு. அப்படின்னா உங்க அம்மாவை கொன்னுடுவோம்னு மிரட்டினதும் அடிபணிஞ்சிடுறாரு. அங்கிருந்து உடனே நக்கிள்ஸை பார்க்க வராரு. அப்போ அவருக்கு கால் பண்ணி போனை ஸ்பீக்கர்ல போட்டு, நீ எது பேசினாலும் எங்களுக்கு தெரியும், அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கோன்னு மிரட்டி அனுப்புறாங்க ஏஜென்ட்ஸ். உள்ள போய் நக்கிள்ஸை சந்திச்ச வேடு, எங்க அப்பா உனக்காக ஒரு பரிசை வாங்கி வச்சிருக்காரு, அது என்னன்னு போய் பார்க்கலாம் வான்னு கூப்பிடுறாரு. சரின்னு சந்தோஷமா தொப்பியை மாட்டிக்கிட்டு அழகா கிளம்பி வருது நக்கிள்ஸ். அதை லிஃப்ட்ல ஏற்றி விட்டு, என்னோட நேம் டேக்கை மறந்துட்டேன்பா, நான் போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீ எங்க அப்பா ரூமுக்கு போயிடுன்னு சொல்றாரு வேடு.
சரின்னு நக்கிள்ஸும் கிளம்பி போகுது. அப்போ நாமளும் இதுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணி நிக்கிறாரு வேடு. நீங்க சொன்னபடி நக்கிள்ஸை கீழே அனுப்பிட்டேன்னு தகவல் சொல்றாரு. அதை அட்டாக் பண்ணி பிடிக்க 2 ஏஜென்ட்ஸும் ரெடியா நிக்கிறாங்க. கரெக்டா லிஃப்ட் மேல வந்து கதவை திறந்ததும் கண்ணு மண்ணு தெரியாம சுட ஆரம்பிக்கிறாங்க. அதனால செதஞ்சு போன நக்கிள்ஸை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக கிட்ட போனா சிவப்பு கலர் பொம்மையை வச்சு சம்பவம் பண்ணிருக்கு நக்கிள்ஸ். மேல பதுங்கிருந்து பட்டுன்னு கீழே வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ணுது. அப்பதான் வேடு ஹெட்செட்டை மாட்டிருக்கிறதையும் நம்ம இது வரைக்கும் பேசினதை நக்கிள்ஸ் கேட்டிருக்கிறதையும் சொல்றாரு. அப்புறம்டா களத்துல இறங்கி கலவரமா சண்டை போட்டு 2 பேரையும் பறக்க விடுது நக்கிள்ஸ். இந்த கேப்ல வேடு உள்ள புந்து அம்மாவையும் அக்காவையும் காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அப்போ அடி வாங்கி உள்ள வந்து விழுந்த ஏஜென்ட் நக்கிள்ஸை பொழக்கிறதுக்காக வெளியே போறாரு. இந்த வாட்டி ஏற்கனவே பிடிச்ச மாதிரி போர்ட்டல் மோதிரத்தை போட்டு நக்கிள்ஸை பிடிக்க முயற்சி பண்றாங்க 2 பேரும். ஆனா நக்கிள்ஸ் அவங்க 2 பேரையும் உதச்சி தள்ளிட்டு மேலே எகிரி கெட்டியா பிடிச்சிக்குது. ஆனா 2 போர்ட்டல் ரிங்கை பயன்படுத்தினதுனால இழுவ வலுவையா இருக்கு. அப்போ பெண் ஏஜென்ட் பிடிமானம் இல்லாம அந்த போர்ட்டல் ரிங்க உள்ள பூந்துடுறாங்க. எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம்னு ஃபீல் பண்றாரு ஆம்பளை ஏஜென்ட். அப்போ 2வது போர்ட்டல் வழியா கீழே விழுந்த பெண் ஏஜென்ட் ஆம்பளை ஏஜென்ட்டோட சேர்த்து இன்னொரு போர்ட்டல் ரிங்க உள்ள பூந்துடுறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட வேடிக்கிட்ட இந்த சண்டை முடிஞ்சிருச்சு, ஆனா உன் சண்டை இன்னும் முடியல, கீழே போய் உங்க அப்பாவை தோக்கடிச்சு உன் பெருமையை நல்ல நாட்டுன்னு சொல்லுது நக்கிள்ஸ். சரின்னு ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு வேடு கிளம்பும் போது கட்டை விரலை உடைச்சி விலங்கு அவுத்துட்டேன்னு பெருமையோட சொல்றாங்க அக்கா. அதை பார்த்து என்ன கன்றாவிடா இதுன்னு ஃபீல் பண்ணிட்டே போறாரு வேடு. கீழே இறுதி போட்டிக்கு பெருமையோட வராரு நைனா. அதை பார்க்கறதுக்காக அம்மாவும் அக்காவும் வந்து மேடையில உட்காந்துடுறாங்க. அப்போ வேடை கூப்பிடும்போது ஆளை காணோம்னதும் அவன் வரமாட்டான். அதனால நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொல்லி கோப்பையை தூக்குறாரு நைனா. அதை தயவு செஞ்சு கீழே வச்சிரு, அம்மா கொடுத்த பாலை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நேரமாச்சுன்னு சொல்றாரு வேடு. தம்பி, இந்த போட்டியை விட்டு ஒழுங்கா ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு நைனா சொல்ல, ஓடி போறது உன்னோட புத்தியா, அது எனக்கு வராதுன்னு சொல்றாரு வேடு. சரின்னு போட்டி ஆரம்பிச்சதும் 2 பேரும் மாத்தி மாத்தி ஸ்ட்ரைக் பாலா அடிக்கிறாங்க. அதுல வேடோட டீம்மேட்டா இருக்க சின்ன பொண்ணு செம்மையா விளையாடுறா. இது நாள் வரைக்கும் சாம்பியனா இருக்க வேடோட அப்பாக்கு வேடே டஃப் கொடுக்குறாப்புல. இத ஜாலியா உட்காந்து டிவியில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு நக்குலு. அப்போ வெளியே ஏதோ பிரச்சனை நடக்கிறத கவனிச்சு என்ன ஏதுன்னு பார்க்க வருது. அங்க சங்கிலிய போட்டு நக்கிள்ஸை ஈர்த்து பிடிச்சி அடிக்கிறாரு தாடிகாரரு. அயன்மேன் மாதிரி ரோபோக்குள்ள உட்காந்து நக்கிள்ஸை புரட்டி எடுக்கிறாரு. பாவம், அவரை திருப்பி அடிக்க முடியாம நக்கிள்ஸ் மயங்கி விழுந்துருது. எனக்கு பயங்கரமா டஃப் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி சோப்புலாங்கி மாதிரி சுருண்டு விழுந்துட்டியேன்னு கிண்டல் பண்றாரு தாடிகாரரு. இது இப்படி இருக்க போட்டியில நைனா உருட்டி விட்ட பாலு ஒரே ஒரு மரக்கட்டையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கீழே தள்ளிடுது. அதனால ஸ்ட்ரைக் இல்லாம 2வது வாட்டி பாலை போட்டு அதையும் கீழே தள்ளி விட்டுடுறாரு. இப்போ வேடு ஒரே பால்ல ஸ்ட்ரைக்கை போட்டாருன்னா இந்த போட்டியில ஜெயிச்சிடலாம்னு அறிவிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நீ தோக்கிறதுக்காகவே பிறந்தவண்டான்னு சொல்றாரு நைனா. என்னை ஊக்குவிக்க எங்க அம்மா, எங்க அக்கா, அப்புறம் என்னோட நக்கிள்ஸ் இருக்காங்க, அதனால எனக்கு எந்தவித பயமும் கிடையாதுன்னு சொல்லி பாலை எடுத்துட்டு போய் அழகா உருட்டி விடுறாரு வேடு. அதுவும் ஒரு மரக்கட்டையை தவிர்த்து எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுது. ஆனா கடைசியா இருக்க ஒன்னும் அலபாஞ்சுக்கிட்டே கீழே விழுது. அதை பார்த்து எல்லாருமே காட்டுத்தனமா கத்துறாங்க. எப்படியோ ஜெயிச்சிட்டோம்னு வேடும் சந்தோஷப்படுறாரு. அவரோட நைனா இப்படி கேவலமா தோத்துட்டோமேனு அசிங்கத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த சமயம் நக்கிள்ஸ் செவுத்த உடைச்சிக்கிட்டு கீழே வந்து விழுது. இங்க இருக்க எல்லாரையும் தெரிச்சு ஓட சொல்லுது. அப்புறம்டா எல்லாரும் இடத்த காலி பண்ணிடுறாங்க. ஆனா வேடு மட்டும் நக்கிள்ஸுக்கு உதவி பண்ண வெளியே போறாரு. அங்க தாடிக்காரரு நக்கிள்ஸை அசால்ட்டா பிடிச்சி அதோட சக்தியை முழுசா உறிஞ்சி எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவைப்பட மாட்டேன்னு சொல்லி தூக்கி வீசிடுறாரு. அதனால மயங்கி விழுந்த நக்கிள்ஸை பார்த்து, உன்னை காப்பாத்த நான் இருக்க நண்பா, என்னை தாண்டி என் ஃப்ரெண்டை தொடரா பாப்போம்னு சொல்றாரு வேடு. அப்போ தாடிக்காரரு முரட்டு ரோபோவால வேடை அட்டாக் பண்ண வராரு. அந்த சமயம் அக்காவும் அம்மாவும் சேர்ந்து பவர் கிளவுஸை எடுத்துட்டு வந்து வேடு கிட்ட தராங்க. அதை மாட்டிக்கிட்டு பவுலிங் பாலை வேகமா தூக்கி வீசுறாரு. அதனால பெருசா எந்தவித சேதாரமும் ஏற்படலனாலும் ரோபோ கிட்ட வருது. நக்கிள்ஸ், நீ இது வரைக்கும் உன்னோட கொள்கைக்காக சண்டை போட்ட, ஆனா இப்போ ஒரு குடும்பத்துக்காக சண்டை போட போற, இதுதான் உன் வீடு, எழுந்திரிச்சு வான்னு கத்துறாரு வேடு. அதை கேட்டு வெறித்தனமா எழுந்திரிச்சு வந்த நக்கிள்ஸ் தாடிக்காரரு வீசின சங்கிலியை பிடிச்சி அதோட சக்தியை திரும்பவும் எடுத்துக்குது. இனிமே உன்னால என்ன தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி அந்த சங்கிலியை பிச்சு எரிஞ்சிருது. அப்புறம்டா கையில நெருப்பை வர வச்சு ஃபிளேம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ன்ற பவரை பயன்படுத்த ரெடியா நிக்குது நக்கிள்ஸ். அதை பார்த்து வேடு சந்தோஷப்படுறாரு. உடனே மின்னல் வேகத்துல சுத்திட்டு போய் அந்த ரோபோவை பணலா பிச்சு போடுது. கண்ணு மண்ணு தெரியாம அட்டாக் பண்ணி தாடிகாரரை நிர்கதியா நிக்க வைக்குது. கடைசியா வேடு பவர் கிளவுஸை தூக்கி வீசி மேல இருக்க உருண்டையை தட்டி விடுறாரு. அதை தூக்கி ரோபோ மேல போட்டு சர்வநாசத்தை உண்டாக்குது நக்கிள்ஸ். அதை பார்த்து வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாரு வேடு. அதே சமயம் பரிசு கோப்பையை தூக்கிட்டு ஓட முயற்சி பண்றாரு நைனா. அங்க வந்த மம்மி அவர் மூக்கிலேயே குத்தி படுக்க வச்சிடுறாங்க. என் புள்ள ஜெயிச்ச கப்ப நீ எடுத்துட்டு போறியாடான்னு கேக்குறாங்க. அந்த கோப்பையை வாங்கிட்டு போய் நக்கிள்ஸ் கிட்ட காட்டி உன்னாலதான் நான் ஜெயிச்சேன்னு சொல்றாரு வேடு. உடனே 2 பேரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அங்க இருந்து பைக்ல கிளம்பி ஊருக்கு போகும்போது ஜாலியா பாட்டை போட்டுக்கிட்டு வைப்பு பண்ணிக்கிட்டே போறதோட படம் முடியுது. இது நக்கிள்ஸோட கதைன்றதை விட வேடோட கதை தான் நிறைய இருந்துச்சு.
ஆனால் நக்கிள்ஸ் வந்து சம்பவம் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஜாலியாக தான்ப்பா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.